தெர்மல் பவர் பிளான்ட்டில் வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்யூட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு பாய்லரில் வாட்டரை வந்து வெட் ஸ்டீமை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ண வெட் ஸ்டீமை சூப்பர் ஹீட்டரில் கொடுக்குறோம். ஸோ சூப்பர் ஹீட்டர் என்ன பண்ணுதுன்னா வெட் ஸ்டீமை சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாற்றுது. ஸோ எதனால் நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாற்றோம்னா வெட் ஸ்டீமில் வாட்டர் பார்ட்டிகள் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் பார்ட்டிகள் கொண்டு ஸ்டீம் டர்பைனை நம்மளால் ஒரு எஃபெக்டிவாக வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை மாற்றும் போது நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டீம் டர்பைனை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக எஃபிஷியன்சியோடு ரன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை மாற்றி டர்பைனில் கொடுக்குறோம். ஸோ டர்பைன் பிளேட் ரன் ஆகுது. ஸோ அதில் கப்ளிங் மூலமாக ஜென்ரேட்டர் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு வந்து பவர் ஜெனரேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டீம் டர்பைனோட பிளேட் ரன் பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற ஸ்டீம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கண்டென்சரில் கொடுக்குறோம். ஸோ கண்டென்சரில் வந்து என்ன பண்ணுறோம்னா வரக்கூடிய ஸ்டீமை வந்து நம்ம வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டர்பைன்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம் பார்த்திங்கன்னா நமக்கு வெட் ஸ்டீமாக தான் இருக்கும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வந்து டர்பைன் பிளேட்டில் பட்டு வெட் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அந்த வெட் ஸ்டீமை வந்து வாட்டராக சேஞ்ச் பண்ணி பம்ப் மூலமாக மறுபடியும் வந்து எக்னாமைசர் மூலம் பாய்லர் அனுப்புகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் தான் தேவை நமக்கு வந்து டர்பைனை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அதே ஸ்டீமே பாய்லரில் கொடுத்து மறுபடியும் நம்மளை வந்து கொண்டு வரலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி அந்த மெத்தடில் வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கலாம். ஸோ வந்து நம்ம எதனால் வந்து இங்கே வந்து வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஸோ வாட்டரை கன்வெர்ட் பண்ணி தான் வந்து நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டில் கொடுக்குறோம். ஸோ எதனால் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசன்னா வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்டீமோட அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னென்னா 1 டிகிரி சென்டிகிரேட் வந்து நமக்கு ஒரு பொருளை வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான கலோரி. ஸோ இந்த மாதிரி வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாய்லரில் கொடுக்கக்கூடிய ஃப்யூயில் உள்ள எனர்ஜியை வாட்டர் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி 4 பாயிண்ட் சம்திங், ஸ்டீம் வந்து 1 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ 1 kg வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 4 பாயிண்ட் சம்திங் ஜூல் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும். அதே நேரத்தில் ஸ்டீம் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி ஸ்டீம் எடுத்தாச்சுன்னா அது கம்மியாக தான் வந்து நமக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை வாட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டென்சிட்டி அதிகம். அதோட ஸ்டீமுக்கு பார்த்திங்கன்னா டென்சிட்டி கம்மி தான். ஸோ இந்த மாதிரி டென்சிட்டி நம்ம வந்து வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டீம் டர்பைனை ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஹை மாஸ் ஆஃப் த ஸ்டீம் வந்து நமக்கு வந்து இதில் வந்து டர்பைன் பிளேட் ரன் பண்ணும். ஸோ வந்து டென்சிட்டி அதிகரிக்கிறதுனால. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வெட் ஸ்டீமாகவே நமக்கு பாய்லரில் கொடுக்கும்போது வெட் ஸ்டீமில் பார்த்திங்கன்னா வந்து லோ ப்ரெஷரில் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ லோ ப்ரெஷரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து டெம்பரேச்சரை ஹை லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ பாய்லர்லேயும் சரி சூப்பர் ஹீட்டர்லேயும் சரி நமக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது லோ ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் வாட்டரை கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம ஸ்டீமை வாட்டரை சேஞ்ச் பண்ணி பம்ப் மூலமாக எக்னாமைசரில் கொடுக்குறோம். ஸோ எக்னாமைசரில் ஹீட் பண்ணி அதை வந்து ஹீட்டான வாட்டர் வந்து பாய்லரில் கொடுத்து வெட் ஸ்டீமை கன்வெர்ட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம்.